வணக்கம், this is Suganya. Data Science and Analytics Lab exerciseல next program பார்க்கலாம். Basic plots using Matplotlib. So இதான் இன்னைக்கு exercise. First, importing library. Import Matplotlibல ஒரு sub module தான் pyplot. அதை import பண்ணிக்கிறேன் as ஒரு அலைஸ் நேமில் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அதனால் பிஎல்டின்னு ஷார்ட்டாக அலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் நம்ம டேட்டாஸ் வாங்கல. எக்ஸ் டிஃபால்ட்டாக 0 1 2 3ன்னு ரெட்ரிவ் ஆகிக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூஸ் மட்டும் 3 டேட்டாவாக வாங்குகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் 3 டேஸில் டெம்பரேச்சர் எப்படி சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்றதான் ஏபிசி. இது 3 நாளில் ஒரு பிளேஸில் ஆன டெம்பரேச்சர்ஸ். ஏல சம் டேட்டாஸ், பியில் ஃபியூ டேட்டாஸ், சியில் டேட்டாஸ் நான் அரேயில் வாங்கியிருக்கோம். ஸோ பிஎல்டி டாட் நம்ம மேட்ப்ளாட்லிபோட அலைஸ் நேமால் கால் பண்ணியிருக்கேன். டாட் பிளாட் ஃபங்க்ஷன், பிளாட்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம வாங்கின டேட்டாவை பிளாட் பண்ணுறதுக்கு கிராஃபில் யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஏன்ற டேட்டாவை ப்ளூ கலரில் எனக்கு டாட்டட் லைன்ஸில், அதுதான் கோலன் பி, டபுள் கோட்ஸில் இருக்கிறது இந்த கோலன் பின்றது ப்ளூ கலரில் டாட்டட் லைன்ஸாக எனக்கு ஏல இருக்க டேட்டாவை பிளாட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பியில் இருக்க டேட்டாவுக்கு ஹேஷ்டேக்கில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். O is for circles, R is for mentioning the color of plotting. ஸோ plt.plot பியில் இருக்கிற டேட்டாவை எனக்கு ரெட் கலரில் ரவுண்ட் ஷேப்பில் எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து சியில் இருக்க டேட்டாவை plt.plot பண்ணணும். சியில் இருக்க டேட்டாவை எப்படி க்ரீன் கலரில் டேஷ் டாட் லைன், ஒரு டேஷ் ஒரு டாட், ஒரு டேஷ் ஒரு டாட், இந்த மாதிரி எனக்கு பிளாட் பண்ணுங்க மீனிங். ஸோ இதை ரன் பண்ணலாம். ஸோ அவுட்புட்டோடு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக விசிபிளாக புரியும் உங்களுக்கு, அதனால் ரன் பண்ணிடலாம். சரி, ஸோ இது ஏயோட டேட்டா ப்ளூ கலர் டாட்டர் லைன்ஸில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் நம்ம, அதனால் ஏயோட டேட்டா. நெக்ஸ்ட்டு பியோட டேட்டா என்ன சொல்லியிருந்தோம்? ரெட் கலரில் ரவுண்டட் டாட்டடாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் பியோட டேட்டாஸ் ரெட் கலர் ரவுண்டில் இருக்குது. சியோட டேட்டா க்ரீன் கலரில் ஒரு டேஷ் ஒரு டாட், ஒரு டேஷ் ஒரு டாட்னு மென்ஷன் ஆயிருந்தோம் இல்லையா? அதனால் சியோட டேட்டாஸ் இந்த மாதிரி ப்ளாட் ஆகிருக்கு, கொடுத்த அரேயில் கொடுத்த வேல்யூக்கு மேட்ச் ஆகி ப்ளாட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட், ஸோ ஆக்சஸ் AX is equal to plt.gca. GCA getting the current access command. இந்த கமாண்ட் வந்து current access இந்த கிராஃபில் என்ன அப்படின்றத. ஸோ நம்ம ஒய் ஆக்சிஸில் -3லேருந்து எவ்வளோ வரைக்கும் ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக -3லேருந்து அது ப்ளாட் ஆகி இருக்கிறது வந்து 24 வரைக்கும். பட் இவ்வளோ தூரம் வரைக்குமே நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் கெட் கரண்ட் ஆக்சஸ் GCA. நெக்ஸ்ட், நேமிங் த எக்ஸ் ஆக்சஸ். நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராமில் பார்த்த மாதிரியே, ஆர் நம்ம 9th and 10th ஸ்டாண்டர்டில் நார்மலாக யூஸ்வலாக கிராஃபில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு நேம் ஏதாவது கொடுத்துருப்போம். ஸோ அதுதான் கீழே மென்ஷன் ஆகிருக்கு. சி, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இதுக்கு நேம் நம்ம வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், நம்மளுக்கு விருப்பப்பட்டது மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்குள்ளே லொக்கேஷன்னு கொடுக்கலாம். ஓகேவா? லொக்கேஷன், ஏன்னா ஒரு லொக்கேஷனில் தானே 3 டேட்டாஸோட 3 டேஸோட டெம்பரேச்சர் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒய் வந்து டெம்பரேச்சர்னு மென்ஷன் பண்ணலாம். டெம்பரேச்சர் ஒரு டாட் 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 ஒரு இதுக்கு ஸ்டைலுக்காக. இப்போ ரன் பண்ணலாம். பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் நேமும் ஒய் ஆக்சிஸோட நேமும் நம்ம மாற்றின மாதிரி டைப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட், AX டாட் ஸ்பின்ஸ். இது எதுக்கு? ஸோ ரைட்
அண்ட் டாப் கார்னர் லெஃப்ட் கார்னரில் நம்ம எவ்வளோ பவுண்ட்ரிஸ் கொடுத்துருக்கோம், ஆக்சஸ் எவ்வளோ பவுண்ட்ரிஸ், அதாவது திஸ் statement is used to visual and set the boundaries of the graph, overall graph. நம்ம கிராஃப் பேப்பரில் வாங்கினோன்னா ஒரு 4 சைட்ஸ்லேயும் ஸ்பின்ஸ் இருக்கும் இல்லையா, இங்கே ஸ்பின்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறது டைரக்ஷன் ஆஃப் த 4 sides ஆஃப் த கிராஃப், டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் அப்படின்னு 4 சைட்ஸை கவர் பண்ணி விஷுவல் பண்ணுறதுக்காக தான். ஏஎக்ஸ் டாட் ஸ்பின்ஸில் ஃபஸ்ட்டு ரைட் சைடு எடுத்துக்கிறாங்க. ரைட் சைட் செட் விசிபிள் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ லெஃப்ட் சைடும் பாட்டம்லேயும் நம்மளுக்கு யூஸ்வலாகவே எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் விசிபிளாக தான் இருக்குது. ஓகேவா, அதை நம்ம டச் பண்ணல. அதனால் பாட்டம்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் நம்ம லைன் விசிபிளாக இருக்குது. ஸோ ரைட் சைட்லேயும் டாப்லேயும் விசிபிளாக இல்லை. கரெக்டாக? ஸோ அதை தான் அங்கே ஃபால்ஸ் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம ட்ரூன்னு இப்போ மாற்றி பார்க்கலாம். ஓகே, ட்ரூன்னு கொடுத்தோன்னா இப்போ ரன் பண்ணுங்கள். see here, இப்போ நம்ம ரைட் சைடில் விசிபிள் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தோம். அதனால் ரைட் சைடில் அதுவே பார்டர் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இதே மாதிரி இப்போ டாப் சைடுக்கும் விசிபிள் ஃபால்ஸ்ன்னு இருக்கிறத ட்ரூவாக மாற்றலாம். ஓகேவா, ஏஎக்ஸ் டாட் ஸ்பின்ஸில் எந்த சைடில் டாப் சைடு டாப்பில் செட் விசிபிள் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸை நம்ம ட்ரூ ஆக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணலாம். see here, முதல் ரைட் சைடும் டாப்லையும் நம்மளுக்கு கிராஃபோட கார்னர்ஸ் எட்ஜஸ் வந்து கவர் ஆகலை. இப்போ அந்த விசிபிள் செட் விசிபிள் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தோட்டி அதோட கார்னர்ஸ் வந்து விசிபிளாக இருக்குது. இதுதான் அந்த லைனோட எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட், ஸோ ஏஎக்ஸ் டாட் ஸ்பின்ஸ் லெஃப்ட் சைடில், ஓகேவா, லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு விசிபிளாக தான் இருக்குது. இங்கே விசிபிளை பற்றி சொல்லலை. டாட் செட் பவுண்ட்ஸ் -3 to 40. ஓகேவா, -3லேருந்து 40 வரைக்கும் எங்களுக்கு பவுண்ட்ரி செட் பண்ணணும். கரெக்ட்? இங்கே 3லேருந்து 24 வரைக்கும் நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. பட் 40 வரைக்கும் நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு அங்கே ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அதான் கெட் ஆக்சஸ், கரண்ட் ஆக்சஸ் பார்த்தோம் இல்லையா. ஓகே, ஸோ கெட் கரண்ட் ஆக்சஸ் 40 வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. அதில் பவுண்ட்ரிஸ் வந்து 40 வரைக்கும் இருக்குது. ஆக்சஸ் பண்ணுறது நம்ம அதுக்கு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒய் ஆக்சஸில் எவ்வளோ வரைக்கும் ரேஞ்ச் வேணும் அப்படின்னு. see here, நெக்ஸ்ட் லைனில் பிஎல்டி டாட் எக்ஸ் டிக்ஸ் ரேஞ்ச் -3லேருந்து 10. அதே மாதிரி பிஎல்டி டாட் ஒய் டிக்ஸோட ரேஞ்ச் வந்து -3லேருந்து 25. ஸோ 25க்கு அப்புறம் இன்னொரு 3 எதுக்கு அப்படின்னா, ஸோ எனக்கு அந்த 25 வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வேணாம். ஸோ 3 ஸ்கிப் ஆகுன்னு அர்த்தம். ஸோ இங்கே நம்ம இங்கே ஒரு வேரியபிள் டேட் கொடுக்கல அப்படின்னா அது வந்து 1ன்னு எடுத்துக்கும். ஒவ்வொரு டேட்டாவாக ஸ்கிப் ஆகும். -3லேருந்து 10 வரைக்குமே எனக்கு ஒவ்வொரு டேட்டாவாக ஸ்கிப் ஆகுன்னு மீனிங். -3, -2, -1, 0, 1, 2 அப்படின்னு 10 வரைக்கும் போகும். இங்கே ஒய் ஆக்சிஸில் நம்ம ரேஞ்ச் -3லேருந்து ஸ்டார்ட் ஆகி 24 வரைக்கும் போகணும். பட் 3 ஸ்டெப்ஸாக எனக்கு ஜம்ப் ஆகணும்னு மீனிங். ஸோ அது கிராஃபில் பார்த்தா இன்னும் விசிபிளாக புரியும் உங்களுக்கு. சீக்கிரம் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம -3லேருந்து 10 வரைக்கும் கொடுத்தோம். அதனால் 10க்கு முன்னாடி இருக்க அட்ரஸ் 9 வரைக்குமே -3லேருந்து எக்ஸ் ஆக்சிஸோட பவுண்ட்ரிஸ் லொக்கேட் ஆகிடுச்சு. ஒய் ஆக்சிஸில் -3லேருந்து ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ கொடுத்தோன்னா -3லேருந்து 25. ஸோ 25ன்றனால அதுக்கு பிஃபோர் பாயிண்ட் வரைக்கும் 3 ஸ்கிப் ஆகி நம்மளுக்கு மென்ஷன் ஆகிருக்கு. கரெக்டாக இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் ஒவ்வொரு பாயிண்ட்டு தான் விசிபிளாக இருக்குது. கரெக்ட்? 1, 2, 3, 4ன்னு ஒவ்வொரு யூனிட்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஒய் ஆக்சிஸில் தேர்டாக ஒரு அட்ரிபியூட் கொடுத்தனால 3 பாயிண்ட்டாக ஸ்கிப் ஆகி நம்மளுக்கு பவுண்ட்ரி செட் ஆகிருக்கு. அப் டு எவ்வளோ கொடுத்தோம்? 25. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க 3 ஸ்டெப்ஸ் வந்து 24ஓட முடிகிறதுனால 24 வரைக்கும் ஒய் ஆக்சிஸோட விசிபிலிட்டி பவுண்ட்ரி செட் ஆகிருக்கு. அடுத்து ஏஎக்ஸ் டாட் லெஜெண்ட். ஸோ லெஜெண்ட் அப்படின்றது எதுக்குன்னா, பைத்தான் ப்ரோக்ராமில் நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியே நம்ம பேப்பரில் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த ரெட் கலர் ஒவ்வொரு நாளையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். டெம்பரேச்சர் இப்போ டே 1, டே 2ல் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம கலரில் மென்ஷன் பண்ணிட்டோம். அது ஒரு லெஜெண்டு கொடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சீக்கிரம் ஃபஸ்ட்டு டே ப்ளூ கலரில் ஃபஸ்ட்டு டேட்டா ஏயோடது, செகண்ட் டேட்டா ரெட் கலர், தேர்ட் டேட்டா க்ரீன் கலர். அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் லெஜெண்ட். ஸோ இது இன்னும் நம்மளுக்கு வேறு மாதிரி டே 1, டே 2ன்னு மாற்றி பார்க்கலாமா?
ஸோ ஃபஸ்ட்டு டேயோட டேட்டா தானே நம்மளுக்கு அதில் வந்து ஏல இருக்கிறது எல்லாமே ரெப்ரசன்ட் ஆகிருக்கு, பியில் இருக்க டேட்டா செகண்ட் டேயில் கொடுத்துடணும். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஸோ இந்த லெஜெண்டோட நேம் மாறிடுச்சா? ஸோ ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேன்னு தேர்டோடது நம்ம சேஞ்ச் பண்ணால் அதனால் தேர்டு REP ரெப்ரசன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா டாட்டர் லைன்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஏயோட டேட்டா அப்படின்னு ஈஸியாக புரியறோன்னே பார்க்குறவங்களுக்கு அதுக்காக. செகண்ட் டேட்டா ரெட் கலர் டாட்டர் லைன்ஸில் இருக்குன்றது தான் செகண்ட் டே. தேர்ட் டே க்ரீன் கலர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக லெஜெண்டுங்கிறது யூஸ்ஃபுல் ஒரு ஃபங்க்ஷன். அடுத்தது plt.annotate டெம்பரேச்சர் வர்சஸ் டேஸ் அப்படின்னு சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா. அனோட்டேட்னா ஜஸ்ட் ரைட்டிங் டெக்ஸ்ட் இன்சைட் த கிராஃப். ஸோ எக்ஸ் அண்ட் ஒயில் எந்த ஆக்சஸில் நான் அந்த கொடுத்துருக்க டேட்டா டெம்பரேச்சர் வர்சஸ் டேஸ் அப்படின்னு சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்க அந்த அனோட்டேஷன் டெக்ஸ்ட் வந்து எந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எந்த ஒய் ஆக்சிஸில் ஸ்டார்ட் ஆகணும் அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்காக தான் அது. See here டெம்பரேச்சர் வர்சஸ் டே. ஸோ அது வந்து மைனஸ் இங்கே வந்து 2 பாயிண்ட்லேருந்து கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் என்ன 1.2லேருந்து ஒய் ஆக்சிஸ் -2.5, எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே 1.2. ஸோ அதனால் இங்கே ஸ்டார்ட் ஆகுது 1.2 எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸ் -2.5. ஸோ 0க்கும் -3க்கும் இடையில தான் -2.5 இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட் கொடுத்தனால அந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சர் வர்சஸ் டேட்டாவை வந்து டேஸை வந்து வேறு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -2.5ல் ஸ்டார்ட் ஆகணும். ஒய் ஆக்சிஸில் இங்கே 15 or 12க்கு நேராக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லலாம். ஓகே, 12. இப்போ ரன் பண்ணலாம். See here, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் என்ன சொல்லியிருந்தோம் -2.5. ஸோ -2.5 இங்கே இருக்கும். ஸோ அதுக்கு நேராகவும் ஒய் ஆக்சிஸ் 12 கொடுத்துருந்தோம். ஸோ 12 அந்த இடத்துல எனக்கு இந்த டெம்பரேச்சர் வர்சஸ் டே அப்படிங்கிற இந்த அனோட்டேஷன் எனக்கு டெக்ஸ்ட் வந்து கிராஃப்குள்ளே வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் plt.annotate அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் plt.title all features discussed. அந்த டைட்டில்ன்ற ஃபங்க்ஷன் ஓவரால் கிராஃப்க்கு ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. அந்த ஹெட்டிங் என்ன சிங்கிள் கோட்ஸில் ஆல் ஃபீச்சர்ஸ் டிஸ்கஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே டெம்பரேச்சர் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் ஆல் டேட்டாஸ் on temperature of the place. ஓகேவா? ஸோ என்ன நம்ம டைப் பண்ணுறோமோ அந்த டைட்டில்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன டைப் பண்ணுறோமோ அதுதான் பிரிண்ட் ஆகும். ஸோ டைட்டில்ன்ற ஃபங்க்ஷனில் நம்ம டைப் பண்ணது சிங்கிள் கோட்ஸில் என்ன கொடுத்தோமோ அது இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஃபைனலி வி நோ தட் plt.show அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்தா தான் நம்ம கிராஃபில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணமோ அது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ plt.show ஃபங்க்ஷன் கொடுத்தனால தான் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் கிராஃபில் ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. Okay guys, hope you all understood. See you in next video. Thank you.